நம்ம ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட் வரும். 15க்கு 10 ரூமு. ஸோ இந்த 1.5 டன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த 1.5 டன் ஏசிங்கிறது வந்து 160 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் 1.5 டன் போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா இண்டோர் யூனிட் இது வந்துடும், அவுட்டோர் யூனிட் வந்துடும், ட்ரெயின் பைப் வந்துடும். இந்த இதுக்கான ஸ்டெபிளைசர் வந்து வராது. நாங்கள் அங்கே வந்து ஷாப்ட்ரானிக்ஸோடைய பிராண்ட் எஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதே நாங்கள் வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ டிஸ்பிளே இருக்கிறதே தெரியல. அது ஹிடன் டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபீச்சர் நல்லா நைட்டு தூங்கும்பொழுது. அதே மாதிரி வெர்டிக்கல் ஸ்விங்கு, ஹரிசாண்டல் ஸ்விங் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் ஸ்விங் மட்டும்தான், ஹரிசாண்டல் ஸ்விங் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5-in-1 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதில் 5-in-1 ஃபீச்சர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஃபேன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து C1 அப்படிங்கிற ஒரு மோடு இருக்குது. C1 மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஸ்பீடு வந்து 1 இருக்குது.